ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க குஷியா இருக்கிறீங்களா? டபுள் குஷியில இருக்கேன். அப்பா நிறைய ஞான ரத்தினங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்னா எடுத்துட்டு விளையாண்டு பாத்துட்டு இருந்தேன். செம்ம ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப குஷியா இருக்கிறீங்கன்னு உங்க பேச்சுல தெரியுது. ஆமா. 27/7/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய படிப்பினால எதை சோதிக்க முடியும்? உங்களுடைய முயற்சி என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. நாம உயர்ந்த நடிப்பை நடிக்கிறோமா, நடுத்தரமாக நடிக்கிறோமா, அல்லது கீழான நடிப்பை நடிக்கிறோமா அப்படிங்கறத நீங்க படிப்பின் மூலம் சோதிக்க முடியும். யார் பிறரையும் உத்தமமாக மாத்துறாங்களோ, அதாவது சேவையின் மூலமாக பிராமணர்களை முன்னேற்றம் அடைய செய்யறாங்களோ, அவர்களுடைய நடிப்பை அனைவரையும் விட உயர்ந்தது. பழைய செருப்பை கழட்டி புதிய செருப்பை அடைவது உங்களுடைய முயற்சி. ஆத்மா தூய்மையாகும் போது புதிய தூய்மையான செருப்பு கிடைக்கும், உடல் கிடைக்கும்ன்றாங்க. ஆமா, உங்களுடைய முயற்சியை வச்சு உங்களுடைய நடிப்பு உயர்ந்ததா இருக்குதா, இல்ல நடுத்தரமானதா இருக்குதா, இல்ல தாழ்ந்ததா இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்களே அப்படிங்கறத சொல்றாரு. சரீரத்தை இப்ப பழைய செருப்புன்னு சொல்றாரு. இங்க தூய்மையற்றவங்களா இருக்கிறதுனாலதான் உங்க செருப்பு இப்ப பழசா மாறி இருக்கு. இப்ப புதிய செருப்பு அணியணும் அப்படின்னா நீங்க தூய்மையா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு தூய்மையான சரீரம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. செருப்புங்கிறது இங்க சரீரம். சரீரம் உங்களுக்கு இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கிறதுனால தூய்மையற்றவங்கள சரீரத்துல இருக்கோம். நாளைக்கு தூய்மையான சரீரம் தேவதையா மாறும்போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு முதல்ல நீங்க தூய்மையாகணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகள் எத்தனை விதமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்க 2 விதமா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் நினைவு யாத்திரையினால சம்பாதிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை நினைவு செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. இதற்குதான் டபுள் வருமானம்னு சொல்லலாம். அறியாமை காலத்துல சிறிது காலத்திற்கான ஒரு வருமானம் கிடைக்குது. உங்களுடைய இந்த நினைவு யாத்திரையின் வருமானம் மிகவும் பெரியது, ஆயுளும் அதிகரிக்குது, தூய்மையாகவும் மாறுறீங்க, அனைத்து துக்கத்திலிருந்து விடுபடுறீங்க, மிகவும் பெரிய வருமானமா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, உங்களுக்கு 2 வருமானம் கிடைச்சிருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆத்மாவான நீங்க பரமாத்மாவை நினைக்கிறதுக்கு பரந்தாமம் போறது இந்த நினைவு யாத்திரை. இது ஒரு வருமானம். இதனால பாவ கர்மங்கள் அழியுது, தந்தையிடமிருந்து உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்குது. இது ஒரு வருமானம். கூடவே இந்த சுயதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, ஞானத்தின் சக்கரம், இந்த ஞானத்தின் விஷயம் 84 பிறவிகளின் சக்கரம் இருக்கு இல்லையா, அததான் சுயதர்சன சக்கரம்னு சொல்றோம். அந்த சக்கரத்தை நீங்க சுத்துறதுனாலயும் வருமானம் கிடைக்குது. அப்ப உங்களுக்கு டபுள் வருமானமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, அஞ்ஞான காலத்துல படிப்பினுடைய அல்பகால சுகம் இருந்தது. மேலும் படிப்பினுடைய சுகம் சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு கிடைச்சது. அவர்களை பின்பற்றுபவர்களுக்கு எந்த பயனுமே இல்ல. பின்பற்றுபவர்கள் என்றே கூற முடியாது. ஏன்னா அவர்கள் உடை போன்றவைகளை மாற்றுவதும் இல்லை, வீடு வாசலை துறப்பதும் இல்லை. அவர்களை பின்பற்றுபவர்கள் என்று கூற முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமா, சன்னியாசிகள் என்ன சொல்றாங்க, பின்பற்றவர்கள் கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. சாஸ்திரங்களை படிக்கிறதுனால அல்பகால சுகம் தான் கிடைக்குது. அது அந்த படிப்பை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தானே பெனிஃபிட்னு புனதற்கும் கூட சொன்னாங்கல்ல ஒரு நாள் முன்னாடி. அதே மாதிரி அத பின்பற்று அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிறாங்க பாபா. உடைய மாத்திர பத்தி சொல்லிருந்தாங்க. உடைய மாத்திர அவங்க சன்னியாசிங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனியா காவி உடை வச்சிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி உடையெல்லாம் போடுறது இல்ல, வீடு வாசல திறக்கிறதும் இல்ல. ஆமா, இளரவாசியா தான் இருக்காங்க. அவங்க சன்னியாசியா இருக்காங்க, இவங்க இளரவாசியா இருக்காங்க. 2 பேருக்குமே சம்பந்தமே இல்லையே அப்படிங்கறத சொல்றாரு. இவங்கள ஃபாலோவர்ஸ் எப்படி சொல்ல முடியும்? இப்ப சன்னியாசி தர்மம்க்கு சன்னியாசியா இருக்காங்கன்னா இவங்களும் சேர்ந்து சன்னியாசியா ஆயிருக்கணும். அப்படின்னா தான் அவங்கள ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்ல முடியும். ஒருத்தவங்க இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டு ஒருத்தவங்க சன்னியாசியா இருந்தாங்கன்னா எப்படி ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்ல முடியும்ன்றது சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், குழந்தைங்களாக நாம் யார் என நினைவு செய்யணும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. புதிய உலகம் அமைதி, தூய்மை அனைத்துமே இருக்குது. இங்கே தூய்மை இல்லாத காரணத்தினால ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு அசாந்தி நிலவுது. உங்களுடையது ஈஸ்வரனுடைய வழி கிடைக்குது.
இப்போது நீங்கள் தன்னுடைய தந்தையை நினையுங்க, தன்னை ஈஸ்வரி கவர்மெண்ட் அப்படின்னு நினையுங்க. ஆனால் ரகசியமாக இருக்கிறீங்க. மனசுல எவ்வளவு குஷி இருக்கணும். இப்போது நாம் ஸ்ரீமத் படி நடிக்கிறோம். அவருடைய சக்தியினால சதோ பிரதானம் ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைங்க. ஆமா, நீங்க சத்துவ பிரதானமா ஆயிட்டு இருக்கீங்க. எதன் மூலமா? இந்த ஈஸ்வரிய சக்தியின் மூலமா. இங்க ரகசியமான குப்த முயற்சியாளர்கள் சொல்லுவார் இல்லையா, அதான் மறைமுகமான முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற குஷி இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. நீங்க சத்துவ பிரதானமா மாற ஈஸ்வரி கவர்மெண்ட்னு நினைங்கிறாங்க பாபா. இதுல புது வார்த்தை ஈஸ்வரி கவர்மெண்ட். எந்த கதையை நன்கு படித்தவர்கள் கூட கூற முடியாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. இங்க யாருமே ராஜ்ய பாக்கியத்தை அடையறதே இல்ல. நம்முடைய ராஜ்ய பாக்கியம் புது உலகத்துல கிடைக்குது. இப்போ அதை பற்றி தெரிந்து கொள்ளப்படுது. இந்த லட்சுமி நாராயணன் 84 பிறவிகளின் கதையை நீங்க சொல்ல முடியும். வாங்க, நாங்கள் உங்களுக்கு இவர்களுடைய 84 பிறவிகளின் கதையை சொல்லுகிறோம் என அவரை எவ்வளவு படிக்க வைக்க கூடியவர்களாக இருந்தாலும், வேறு எத்தகைய மனிதராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அதை சொல்ல முடியாதான். உங்களுடைய புத்தியில இப்போது நினைவு இருக்குது. விஷார் சாகர் மந்தனன் ஞானத்தை சிந்தனை செய்யறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஞானம் யோகம் 2 பயிற்சியும் செய்யணும். விஷார் சாகர மந்திரம் செய்யணும். அப்படின்னா இந்த ஞானத்தை இது எந்தெந்த விஷயத்துல அப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற இந்த ஞான ரத்தினங்களை சிந்தனை செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் குஷி ஏற்படும். கூடவே இந்த யோக பயிற்சி இப்ப சொன்னார்ல 84 பிறவிகளின் சக்கரமும் இந்த நினைவு யாத்திரை ஆத்மா பரமாத்மா நினைக்கிற இந்த சக்கர இந்த விஷயத்தையும் எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் லட்சுமி நாராயணனுடைய 84 பிறவிகளின் கதையெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க சொல்லிடுவீங்க, அவங்க சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. அவங்க எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவங்களால சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. இதெல்லாம் எவ்வளவு ஈஸியா நீங்க நினைவு விஷார் சாகர் மந்தம் செஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட், நாம இப்போது எந்த வம்சத்தினர் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இப்போது நீங்கள் ஞான சூரிய வம்சத்தினர். பிறகு சத்யுகத்துல விஷ்ணு வம்சம்னு சொல்லப்படுவீங்க. ஞான சூரியன் தோன்றியதும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது இல்லையா? ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்குது. அரைக்கல்பமாக ஞானம் இருக்குது. பிறகு அரைக்கல்பத்துக்கு அஞ்ஞானம் ஆயிடுது. இதுவும் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஞானம் அஞ்ஞானம் ரெண்டையும் சொல்றாரு. இப்ப நீங்க எந்த வம்சத்துல இருக்கீங்க? ஞான சூரியனின் வம்சத்துல இருக்கீங்க. இதுதான் நாளைக்கு சூரிய வம்சமா மாறப்போகுது. சந்திர வம்சமாவும் அதே தர்மம் தான் வரப்போகுது, தேவி தேவதா தர்மம். இது ஞானத்தின் விஷயமா இருக்குது. அஞ்ஞானத்தின் விஷயம் அடுத்த அரைக்கல்பம் நடக்குது. துவாபரயுகம் கலியுகமும் தேக தர்மத்தின் அடிப்படையில இந்த சாஸ்திரங்களின் அடிப்படையில் நடக்கிறதுனால இத அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஞானம் அஞ்ஞானம். இப்ப நம்ம எந்த வம்சத்தினர் அப்படின்னா ஞான சூரிய வம்சத்தினர் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நான் புத்திசாலி ஆவதுனால பலன் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இப்போ நீங்க புத்திசாலி ஆகுறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு புத்திசாலி ஆகுறீங்களோ மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவதாக முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய தந்தை இரக்க மனமுடையவர், கல்யாணிக்காரி என்றால் குழந்தைகளும் அவ்வாறு மாறணும். குழந்தைகள் கல்யாணக்காரி ஆகவில்லை என்றால் அவர்கள் என்ன கூறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க பாபாவுக்கு சமமாக இரக்க மனமுடையவராகவும் நன்மை செய்யக்கூடியவராகவும் இருக்கணும். நீங்க அடுத்தவங்களை முன்னேற்றம் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும். முன்னேற்றம் செய்யக்கூடியவங்க தான் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்றாரப்பா. மற்றவங்களை தனக்கு சமமா மாத்திரவங்க தான் புத்திசாலிகள் அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட், மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள், நாம் என்ன சேவை செய்கிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தையோட உதவி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் பிரம்மா கூட நிச்சயம் தேவை இல்லை என்றால் ஆசையை எப்படி அடைவீங்க? தேவைக்கு ஏற்ப ஆசையை அடைகிறீங்க. ஈஸ்வரிய மிஷன் இல்லையா? கிறிஸ்துவ மிஷன், இஸ்லாமிய மிஷன் அவர்களுடைய தர்மத்தை வளர்க்குறாங்க. நீங்கள் உங்களுடைய பிராமண தர்மம் மற்றும் தெய்வீக தர்மத்தை முன்னேற்றம் அடைய செய்யறீங்க. நாடகத்தின்படி குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக உதவியாளரா ஆகுறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, தைரியம் உள்ள குழந்தைகளுக்கு பகவானுடைய உதவி கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதன் அடிப்படையில இங்க பிரம்மா மூலமா தான் இந்த தர்மம் உருவாக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. பரமாத்மா
பிரம்மா மூலமா இந்த தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறது, இந்த இயக்கத்தை உருவாக்குறது. அதான் ஈஸ்வரிய மிஷின் சொன்னார் இல்லையா, அது நம்மளுடைய விஷயமா இருக்குது. கிறிஸ்தவ மிஷின் கூடவே தர்மத்தை வளர்க்குறாங்க, அவங்க தர்மத்தை வளர்க்கறதுக்கு அந்த மிஷின் யூஸ் ஆகுது. நம்ம வந்து பிராமண தர்மம், தெய்வீக தர்மத்தை நம்ம முன்னேற்ற முறைய செய்யணும். நெக்ஸ்ட், எல்லோரையும் விட மேலான நடிப்பை யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, போன கல்பத்துல யார் என்ன நடித்தார்களோ அதை நிச்சயம் நடிப்பாங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய மேலான, நடுத்தரமான மற்றும் கீழான நடிப்பை நடிச்சிட்டு இருக்காங்க என்பதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லோரையும் விட மேலான நடிப்பை யார் உயர்ந்தவராக மாற்றுகிறார்களோ அவர்கள் நடிக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஆமா, உயர்ந்த நடிப்பு நடிக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னு சொல்றாரு நம்மள. யாரு உயர்ந்தவங்களா நம்ம மாத்திரமோ மத்தவங்கள வந்து தனக்கு சமமா அவங்கதான் மேலான நடிப்புங்கிறாங்க பாபா. ஓ, நம்மளதான் உயர்ந்த, அதான் நம்ம தான் உயர்ந்த நடிப்பு நடிக்கக்கூடியவங்களா இருக்கோம். ஏன்னா நம்ம தான் மற்றவர்களையும் தந்தை சமமா மாத்துறோம் இல்லையா, அதனால. ஒவ்வொருத்தரும் வந்து நடுத்தரம், கீழான நடிப்பு, நம்ம நடுத்தரமான நடிப்பு இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க மனிதர்கள். நம்ம தான் மேலான நடிப்பை நடிக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி மத்தவங்களையும் உயர்ந்தவர்களாக மாத்துறோம் அப்படிங்கிறாங்க. நாடகத்தின்படி ஆத்மாவில் புத்தி என்ன ஆகுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்க, மேலும் முதலிடைக்கடை ரகசியத்தை புரிய வைங்க. ரிஷி முனிவர்களும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, பிறகு சர்வ வியாபியனும் சொல்லிட்டாங்க, வேற எதையுமே தெரிஞ்சுக்கல. நாடகத்தின்படி ஆத்மாவின் புத்தி கூட தமோ பிரதானம் ஆயிடுது. சரீரத்தின் புத்தின்னு சொல்ல மாட்டாங்க, ஆத்மாவிலதான் மனம் புத்தி இருக்குது. இதை நன்றாக புரிந்து கொண்டு பிறகு குழந்தைகள் சிந்திக்கணும், பிறகு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, சரீரத்துல மனம் புத்தி கிடையாது, ஆத்மாலதான் மனம் புத்தி இருக்குது அப்படிங்கறது சொல்றாரு அப்பா. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? என்ன பிரதர்? இல்ல, மனம் புத்திக்கு முன்னாடி அப்பா என்னமோ சொன்னார்ல. அதான் நாடகத்தின்படி ஆத்மாவின் புத்தி கூட தமோ பிரதானம் ஆயிடுதான். தமோ பிரதானமா ஆயிடுது. நாடகத்தின்படி ஆத்மாவின் புத்தி என்ன ஆகுதுன்னா தமோ பிரதானமா ஆயிடுது. சரீரத்தின் புத்தின்னு சொல்லலாம், ஆத்மாவிலதான் மனம் புத்தி இருக்குது. இதை நன்றாக புரிந்து கொண்டு குழந்தைங்க சிந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. கூர்மையான புத்தியுடைய குழந்தைகளிடம் என்ன இருக்கும் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, விஷயம் ஒன்றும் பெரியதல்ல, ஒரு நொடியின் விஷயம்தான். பாபாவிடம் இருந்து சொத்தை அடையணும். ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபாவை தெரிந்து கொண்டால் எல்லையற்ற அதிபதியா ஆயிடுவீங்க. எஜமானர்கள் கூட வரிசை கிரமத்துல இருக்கிறாங்க. ராஜாவும் எஜமானன் என்பார், பிரஜைகள் நாங்களும் எஜமானன் என்பார்கள். இங்கு கூட அனைவரும் எங்களுடைய பாரதம்னு சொல்றாங்க. ஸ்ரீமத் படி நடந்து நாங்கள் எங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம் என நீங்களும் சொல்றீங்க. அப்ப நீங்க அங்க எஜமானர்களா இருப்பீங்க அப்படிங்கறதுக்காண்டி சொல்றாரு. அங்க ராஜாக்களும் எஜமானர்களா இருப்பாங்க, பிரஜைகளும் எஜமானர்களா இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய முயற்சி செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அங்க வந்து அந்த பொசிஷன் ஒன்னும் பெரியதுல, எல்லாருமே வந்து ஒரே இதாதான் இருப்பாங்க. ராஜாவும் எஜமானன் தான், பிரஜைகளும் எஜமானன் தான். ஆனா அவங்களுக்குள்ள வித்தியாசப்படுது. ஆமா, யாருக்குள்ளயும் அந்த உயர்வு தாழ்வுங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது. அதான் சொல்றாங்க. அங்க ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் உயர்வு தாழ்வு வருது அப்படின்னா, அபிமானம் வருது இல்லையா நமக்கு. துவாபர யுகத்துல தேக அபிமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏற்றத்தாழ்வு, நீங்க உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன்ற பார்வையை பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி ஆத்ம உணர்வுல இருக்கும்போது எல்லாரையும் ஆத்மான்னு பார்க்கும்போது, இப்பயே நம்ம புருஷார்த்தம் பண்ணும் போது யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பாக்குறது இல்லையா. எல்லாரும் ஒரே தந்தையின் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரே விஷயம் தானே நமக்கு இருக்குது. அதே போல அவங்க எல்லாருமே ஆத்மாக்கள் தான் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு. அதான் அப்போ ஒரே பொசிஷன்ல தான் இருப்பாங்க. பதவி வித்தியாசம் இருக்கும், ஆனா விகாரத்தின் உணர்வு, தேக அபிமானத்தின் விஷயம் இருக்காது அப்படிங்கிறாங்க. முழுமையான முயற்சி செய்யாதவர்கள் என்ன ஆவார்கள் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. சொர்க்கத்திலும் கூட ராஜ்யம் இருக்குது.
பல வகையான வகுப்புகளும் இருக்குது. உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்யணும். எவ்வளவு இப்போது முயற்சி செய்து பதவி அடைவீங்களோ அதுவே கல்பத்திற்கும் கிடைக்கும். தேர்வில் யாராவது குறைந்த மதிப்பெண்களை பெற்றால் மனமுடைந்து விடுறாங்க. இது எல்லையற்ற விஷயம். முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் மனச்சொருவும் அடைவாங்க, தண்டனையும் அடைய வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? எதுவும் முடியாது. ஆத்மா என்ன செய்யும் அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க முழுமையா முயற்சி செஞ்சீங்கன்னா அங்கேயும் நல்ல பதவி அடைவீங்க. இல்ல இங்க குறைவா முயற்சி செஞ்சீங்கன்னா தாழ்ந்த பதவி அடைவீங்க. ஒரு தடவை தான் முயற்சி செய்ய போறீங்க. இது கல்பத்துக்கும் அதே பதவி அடையிற மாதிரி ஆயிடும் பாருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா இந்த கல்பத்துல நம்ம நல்ல முயற்சி செஞ்சு நல்ல பதவி அடைஞ்சிட்டோம்னா அடுத்து வர கல்பத்திலையும் நம்ம அதே பயிற்சியை செஞ்சு நம்ம கரெக்டா அதே போல உயர்ந்த பதவி அடைஞ்சிருவோம் இல்லையா? அப்ப இந்த விஷயத்த நல்லா சிந்தனை செஞ்சு பாருங்க. ஏன்னா டிராமா திரும்பி ரிப்பீட் ஆகும் இல்லையா? இப்ப நம்ம என்ன முயற்சி செய்யறோமோ அதே தான் அடுத்த கல்பத்திலையும் செய்ய போறோம். அப்ப இந்த கல்பத்திலயும் நல்ல முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவியை அடைஞ்சிருங்க அப்படிங்கிறாங்கப்பா. இல்லாட்டினா இறுதி நேரத்துல தண்டனை வேற கிடைக்கும். தாழ்ந்த பதவி அடைஞ்சீங்கன்னா, முயற்சி சரியா செய்யலன்னா, பாவக்கர்மங்கள் மிச்சமா இருந்துச்சுன்னா தண்டனையும் அதிகமா அடைய வேண்டியது இருக்கும். தண்டனை அடையிறவங்க தானே குறைந்த பதவியில போவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்கப்பா. இங்க என்ன கொலை நடக்கிறது? ஆத்மா தூய்மையாகிறதுனால எதுவும் தூய்மையாகுது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, அந்த மக்கள் தற்கொலை செய்து கொண்டும் நீரில் மூழ்கியும் இறக்குறாங்க. இதில் கொலை போன்ற விஷயம்லாம் இல்ல. ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆத்மா அழியாதது. சரீர கொலை நடக்குது. இதன் மூலமாக நீங்க நடிக்கிறீங்க. இந்த பழைய செருப்பை கழட்டி புதிய தெய்வீகமான செருப்பை அணியறதுக்காக இப்ப நீங்க முயற்சி செய்யறீங்க. ஆத்மா எங்களுக்கு புதிய உடை கொடுங்கள் என குழந்தைங்க சொல்றாங்க இல்லையா? அது போல ஆத்மாக்களாக நமக்கும் புதிய ஆடை வேண்டும். உங்களுடைய ஆத்மா புதியதாக மாறினால் சரீரம் கூட புதியதாக வேண்டும். அப்போது அழகாக இருக்கும்னு பாபா சொல்றாரு. ஆத்மா தூய்மை ஆகிறதுனால 5 தத்துவங்கள் கூட புதியதாக மாறுது. 5 தத்துவங்களால் தான் சரீரமும் உண்டாகுது. ஆத்மா சதோ பிரதானம் ஆகும்போது சரீரமும் சதோ பிரதானமாக கிடைக்குது. ஆத்மா தமோ பிரதானமானால் சரீரமும் தமோ பிரதானமாக ஆகுது. இப்போது முழு உலகின் பொம்மைகளும் மக்கள் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உலகம் பழையதாகுது, விழுந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாகிறது. பழையதானதும் அழிந்து விடுது. இது முழு சிருஷ்டியின் சவாலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமா, எல்லாமே அந்த ஆத்மாக்கள் விஷயமா, ஆத்மாலதான் எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆத்மா தூய்மையாகும் போது சரீரமும் தூய்மையானதா கிடைக்குது. அது அழகுடையதா இருக்கும், நல்ல ஆரோக்கியமுடையதா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சரீரம் ஆத்மா அதே நேரத்துல தூய்மையற்றதா மாறும் போது சரீரம் கூட தூய்மையற்றதாகிறதுனால ஆரோக்கியம் இல்லாததா போயிருது. வளமும் குறைஞ்சு போயிருது. நம்மளுடைய செல்வ செழிப்பும் குறைஞ்சு போயிருது இல்லையா? தூய்மையற்ற ஆகும் போது, பாவங்கள் அதிகரிக்கும் போது நம்ம எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சோ புண்ணிய கணக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப மொத்தமா காலியாகி போயிருக்குது. அப்ப மறுபடியும் இப்ப நீங்க தமோ பிரதான நிலையிலிருந்து சத்துவ பிரதானமா ஆகணும். இங்க ஆத்மா தூய்மையாகும் போது மறுபடியும் உங்களுக்கு நல்ல தூய்மையான சரீரம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு அப்பா. இப்ப எல்லாம் சரீர கொலையும் நடக்குது அப்படிங்கிறாங்க. அதிகமா நடக்குது. ஆமா, கொலையும் நடக்குது. பக்தி மார்க்கத்துல தற்கொலையும் செஞ்சுக்கிறாங்க இல்லையா? நேற்று கொடுத்த காசி கல்வெட்டு பார்த்தோம் இல்லையா? அது இந்த நீர்ல மூழ்கி எல்லாம் இறந்து போயிடுறாங்க இல்லையா? அத சொல்றாரு அப்பா. விஷயம் ஒன்றுதான் என பாபா சொல்றது என்ன? இப்ப தந்தையாக, ஆசிரியராக, குருவாக இருக்கக்கூடிய எல்லையற்ற தந்தையின் கட்டளை தூய்மையாகுங்கள் என்பதுதான். காமம் மிக பெரிய எதிரி. அதை வெற்றியடைந்து உலகத்தை வென்றவர் ஆகுங்க. உலகத்தை வென்றவர் என்றால் விஷ்ணு வம்சத்தினர் ஆகுங்க. விஷயம் ஒன்றுதான். இந்த வார்த்தைகளின் பொருளை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்ப விஷயம் ஒண்ணுதான் அப்படின்னா நீங்க தூய்மையாகணும். அதுதான் விஷயம். தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 பேரும் ஒரே அர்த்தத்துல புரிய வைக்கணும்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறாரு. தூய்மையற்றவங்களா இருக்கீங்க, இப்ப நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம். அடுத்து நீங்க இந்த கலியுகத்துல இருந்து சத்தியுகத்துக்கு கிளம்பிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. சாந்தி தாமம் போகணும் இல்லையா? அதுக்கும் தூய்மையாகணும். சத்தியுகம் போகணும் இல்லையா? அதுக்கும் தூய்மையாகணும். எல்லாமே இந்த தூய்மையின் விஷயம் தாங்கிறாரு. மனிதர்கள் தங்களுக்கு என்று குருவை நியமித்துக் கொள்றதை பத்தி பாபா கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்காங்க.
அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நம்மை படிக்க வைக்கக்கூடியவர் தந்தைங்கிறத குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. முதல்ல இதில் உறுதியான நிச்சயம் இருக்கணும். குழந்தைகள் பெரியவர்கள் ஆனதும் தந்தையை நினைக்கணும், பிறகு ஆசிரியரை, பிறகு குருவை நினைக்கணும். வெவ்வேறு நேரத்துல மூவரையுமே நினைப்பாங்க. இங்கேயோ உங்களுக்கு மூவரும் ஒன்றாக ஒரே நேரத்துல கிடைச்சிருக்காரு. அப்பா, ஆசிரியர், குரு ஒருவரே. அந்த மக்கள் வானப்பிரஸ்தம் என்பதன் பொருளையும் தெரிஞ்சிருக்கல. வானப்பிரஸ்தத்துல செல்ல வேண்டும், ஆகையால் குருவை வைத்துக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிறாங்க. 60 வயசுக்கு பின்னாடி குரு கிட்ட போறாங்க. இந்த முறை இப்போதுதான் ஏற்பட்டிருக்கு. இவருடைய பல பிறவிகளின் கடைசியில வானப்பிரஸ்த நிலையில இவருடைய சத்குருவாக மாறுகிறேன் என பாபாவும் சொல்றாரு. பிரம்ம பாபா உடல்ல வர்றாருல. 60 வயதிற்கு பிறகு நிர்வாண தாமத்திற்கு, சப்தத்திற்கு அப்பாற்பட்ட உலகம் போகக்கூடிய நேரத்துல குருவை நியமித்துக் கொள்ளணும்னு பாபா கூட சொல்றாரு. தந்தை வந்திருப்பதே அனைவரையும் நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக தான். முக்தி தாமத்திற்கு சென்ற பிறகு நடிப்பிற்கு வரணும். பல வானப்பிரஸ்த நிலையை அடைஞ்சதும் குருவை நியமித்துக் கொள்றாங்க. இன்றோ சிறிய குழந்தை உருவாகியதும் அவர்களுக்கு கூட குருவை நியமிக்கிறாங்க. பிறகு குருவிற்கு தட்சிணை கிடைக்கும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக மடியில கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் யாரும் நிர்வாண தாமத்துக்கு போகிறதில்ல. இந்த அனைத்து ரகசியங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறாரு அப்படின்னு. ஆமா, உலகத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, தந்தை கிட்ட, ஆசிரியர்கிட்ட, குரு கிட்ட 3 வெவ்வேறு காலகட்டத்துல போறாங்க அப்படின்றத சொல்றாரு. தந்தை குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாய் தந்தைய பாலனை பண்றாங்க இல்லையா குழந்தைங்கள. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஆசிரியருடைய கட்டுப்பாட்டுல படிப்பினை படிக்கிறாங்க. அப்படியே வாழ்க்கை தரம் போக போக 60 வயசுக்கு மேல குரு கிட்ட போறாங்க. குரு கிட்ட போய் வானப்பிரஸ்த நிலை 60 வயசுக்கு மேலதான் வானப்பிரஸ்தம்னு சொல்லப்படுது. ஆனா அந்த வானப்பிரஸ்த நிலையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்ப குரு கிட்ட போறாங்க அப்படின்றத அப்ப சொல்றாரு பக்தியில. ஆனா இங்க தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 பேருமே ஒரே ஆளா அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அங்க கிறிஸ்தவ தர்மத்துல அந்த தட்சணை எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, மடியில கொடுக்குறாங்க இல்லையா, அது போல அங்க அங்க தட்சணை கொடுக்குறாங்க. இங்க கூட சின்ன குழந்தைங்களை கூட ஞானஸ்தானம் இருக்க வைக்கிறாங்க, குரு கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்றாரு அப்பா. ஆனா இங்க பாருங்க, உங்களுக்கு 3 பேருமே ஒரே ஆளா வந்திருக்கேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்துக்குமே இந்த சமயம் வானப்பிரஸ்த நிலை தான். இந்த வானப்பிரஸ்த நிலையில தான் நானே வரேன். இது பிரம்மாவுக்கு மட்டும் வானப்பிரஸ்த நிலை இல்ல. பிரம்மாக்கு 60 வயசு ஆயிடுச்சு இல்லையா, வயசான நேரத்துல தான் நான் வரேன் அப்படிங்கறது சொல்றாரு இல்லையா. அவருக்கு மட்டும் வானப்பிரஸ்தம் இல்ல, முழு உலகத்துக்குமே வானப்பிரஸ்தம். ஏன்னா எல்லாருமே வீட்டுக்கு போகணும். ஏன்னா அவங்க 60 வயசுக்கு மேலதானே வீட்டுக்கு முக்தி அடையணும், நிர்வாண தாமம் போகணும்னு போறாங்க. அதனால இப்ப அவங்க சொல்ற மாதிரி கிடையாது. இப்ப முழு உலகத்துக்குமே வானப்பிரஸ்தம் இருக்குது. எல்லாருமே சாந்தி தாமம் போறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறார். நெக்ஸ்ட், ஈஸ்வரனுடைய முடிவை பற்றி யார் தெரிவிப்பார் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஈஸ்வரனுடைய முடிவை ஈஸ்வரன் தான் தெரிவிப்பார். ஆரம்பத்திலிருந்து தெரிவித்துக் கொண்டே வந்துள்ளார். தன்னுடைய முடிவையும் கொடுக்கிறார், மேலும் சிருஷ்டியினுடைய ஞானத்தையும் கொடுக்கிறார். ஈஸ்வரன் தானே ஆதிசநாதனா தேவி தேவதா, அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இதனுடைய பெயர் பாரதம்னு அழைக்கப்பட்டு வருது அப்படிங்கிறாங்க. ஆமா, ராஜ்யம் இங்கதான் ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கறத சொல்றாரா. ஏன்னா ஈஸ்வரன் எப்ப வர்றாரு எப்ப போவாருங்கிறது அவரு தானே தெரிவிப்பாரு. அதுதான் ஈஸ்வரனுடைய முடிவை ஈஸ்வரன் தான் தெரிவிப்பாரு அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, எந்த சமயத்துல வர்றாரு, எந்த சமயத்துல போக போறாரு அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் காட்டக்கூடிய வழியும் அவர் கொடுக்கக்கூடிய பாக்கியமும் அவருக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் அவர் வர நேரம் அவர் வந்துதான் நமக்கு ஞானம் கொடுக்க முடியும். அதனாலதான் நீங்க தூய்மையாகி அவர் கொடுக்கக்கூடிய வழிப்படிதான் நீங்க நடந்துதான் நீங்க அந்த உயர்ந்த நிலையை அடைய போறீங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், எதன் பொருள் முற்றிலும் தனி நான் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, கீதையில கிருஷ்ணருடைய பெயரை மட்டும் போட்டு விட்டதுனால எவ்வளவு சண்டை சச்சரவு ஆயிடுச்சு. இதுவும் நாடகம்.
வெற்றி தோல்வியின் விளையாட்டு. இதில் வெற்றி தோல்வி எப்படி ஏற்படுதுங்கிறத பாபாவை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது. இந்த லட்சுமி நாராயணன் கூட நாம் பிறகு தோல்வி அடைவோங்கிறத தெரிஞ்சுக்கல. பிராமணர்களாகிய நீங்க மட்டும்தான் இதை தெரிஞ்சிருக்கிறீங்க. சூத்திரர்களும் தெரிஞ்சிருக்கல. பாபா தான் உங்களை பிராமணனிலிருந்து தேவதையாக மாத்துறாரு. நாமே அது என்பதன் பொருள் முற்றிலும் தனி. ஓம் என்பதன் பொருள் தனிப்பட்டிருக்கிறது. மனிதர்களோ பொருள் புரியாமல் வாயில் எது வந்ததோ அதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இது ஹம் சோ சோஹம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் அது, இதுதான் நான் அப்படிங்கறத சொல்லுவாங்க. பிராமணர் தேவதை ரெண்டு ரூபத்தையும் தனித்தனியா வச்சுக்கோங்க. ஒரு கண்ணுல பிராமணனையும் ஒரு கண்ணுல தேவதையும் வச்சுக்கோங்க. ரெண்டையும் வச்சு இப்படி மேட்ச் பண்ணி பார்க்கணும். நான் தான் தேவதையா இருந்தேன், இப்ப நான் பிராமணனா மாறி இருக்கேன், நாளைக்கு மீண்டும் நான் தேவதையாவே மாற போறேன். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். இதுதான் 3 கால ஞானத்தையும் நமக்கு சொல்லுவார் இல்லையா. இறந்த காலத்துல நம்ம தேவதையா இருந்தோம், நிகழ்காலத்துல இப்ப பிராமணா இருக்கோம், நாளைக்கு எதிர்காலம் மறுபடியும் நம்ம தேவதையா மாற போறோம். இதுதான் முழு ஞானமும். இதுதான் பிராமணன்ல இருந்து அப்பா நம்மள தேவதையா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா மனிதர்கள் அந்த ஓமுங்கிற அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. ஓம்னா வேற ஒரு அர்த்தமும் இல்ல, ஆத்மா அப்படிங்கறத அர்த்தம். நான் ஆத்மா அப்படிங்கிறது தான் ஓம். ஆனா அவங்க என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்காங்க ஓமுக்குன்னு, ஆ ஊ இம்முன்னு என்னென்னமோ வாய்க்கு தோன்றதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்பா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, ஓம்னா ஒண்ணும் இல்ல ஆத்மா அப்படின்னு. நெக்ஸ்ட், வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப என்று எப்போது கூற முடியாது அப்படின்னு கேக்குறாங்க பாபா. எல்லாமே முயற்சிக்கு ஏற்பதானே வரிசை கிரமத்தில் படி நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல பாபா. ஆனா இப்ப அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நாம் எப்படி கீழே விழுந்தோம் எப்படி ஏறுறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த ஞானம் இப்போது குழந்தைங்களாகி உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாடகத்தின்படி மீண்டும் அடுத்த கல்பத்துலதான் பாபா தெரிவிப்பாரு. தர்ம ஸ்தாபனையாளர்கள் அவர்களின் தர்மத்தை அவரவர்களுடைய நேரத்துல ஸ்தாபனை செய்வாங்க. வரிசை கிரமத்துல முயற்சிக்கேற்ப அப்படின்லாம் சொல்ல முடியாது. வரிசை கிரமத்துல நேரத்திற்கேற்ப அவர்கள் அவரவர் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. நான் எப்படி பிராமணன் சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்பதை ஒரு பாபா தான் புரிய வைக்கிறாரு. இப்போது நீங்கள் தான் ஞான சூரிய வம்சத்தினர், பிறகு விஷ்ணு வம்சத்தினராக மாறுறீங்க அப்படிங்கிறாங்க மாமா. ஆமா, அவங்கவுங்க நேரத்துப்படிதான் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. இஸ்லாமிய தர்மம் இப்ராஹிம் எப்போ வராரோ அப்ப ஸ்தாபனை ஆகுது. கிறிஸ்தவ தர்மம் கிறிஸ்து எப்போ வராரோ அப்ப ஸ்தாபனை ஆகுது. புத்தரும் அப்படித்தான், சன்னியாச தர்மம் ஆதிசங்கரும் அப்படித்தான். அதே போல தந்தையும் அவருக்குரிய நேரமான இந்த சங்கம் யுக நேரத்துலதான் 3 தர்மத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. பிராமண தர்மம் ஒண்ணு, நாளைக்கு பிராமண வம்சம் ஒண்ணு, சூரிய வம்சம் ஒண்ணு, சந்திர வம்சம். இது 3 தர்மம். இந்த 3 தர்மத்தையும் அப்பா உருவாக்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு. வரிசைக்கேற்ப முயற்சிக்கேற்ப, வரிசை கிரமத்துல முயற்சிக்கேற்ப எல்லாம் சொல்ல முடியாது. வரிசை கிரமத்தில் நேரத்திற்கேற்பனா அவர் தர்மஸ்தாபர்கள் அவங்கவுங்க டயத்துல வந்துருவாங்க மேல இருந்து. ஆமா, அவங்க நேரப்படிதான் வர முடியும். அந்த டிராமால வர முடியும். டிராமாங்கிறது என்ன, அந்த நேரம் தானே. டிராமான்றது பொதுவா இல்ல, பொதுவாவே டிராமாங்கிறது 5000 வருஷம்னா எது கணக்குல சொல்றோம், நேரத்தின் அடிப்படையில தானே சொல்றோம். அதுதான் நேரத்தின் அடிப்படையில தான். செகண்ட் கூட அவங்க மேல இருக்க முடியாது, அவங்க டயத்துக்கு மேல இருந்து கீழே இறங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, ஈர்ப்பு ஏற்படும் இல்லையா. இந்த நேரம் நான் போகணும்ன்ற ஒரு சங்கல்பம் எழும்பும் பரந்தாமத்துல அப்படிங்கறத நம்ம பாத்திருக்கோம் இல்லையா. அந்த சாக்கார உலகத்துக்கும் அந்த மூலவதனத்துக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த நேரம் அந்த ஆத்மாக்கள் அந்த பார்ட் நடிக்க வந்துடுறாங்க. அப்பா கூட இல்லையா, எனக்கு கூட இந்த சங்கம யோகம் வரும்போது, நான் கூட இறங்கி வரும்போது எனக்கு கூட அந்த சங்கல்பம் எழும்புது. அத கணக்கு பண்ணிதான் நானும் வரேன். ஒரு செகண்ட் கூட தாமதம் ஆகாது இந்த நாடகத்துல அப்படிங்கிறாரு அப்பா. நெக்ஸ்ட், ஞானத்தின் ஒவ்வொரு மகா வாக்கியம் எதை போன்றது அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஞானத்தோட ஒவ்வொரு மகா வாக்கியமும் ரத்தினம் வைரம் போன்றது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மிகவும் தெளிவு வேண்டும். ஏதாவது வார்த்தை தவறாக வெளிப்பட்டு விட்டால் உடனே சரி செய்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமா, நிறைய ஞான ரத்தினங்கள் இருக்குது. ஒவ்வொன்னா எடுத்து நல்ல சிந்தனை செஞ்சு நல்ல தெளிவா எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு. ஏதாவது தப்பா பேசிட்டா கூட மறுபடியும் அதை திருத்தி
நல்ல விதத்துல புரிய வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஞான ரத்தினங்களும் ₹1,00,000 ₹1,00,00,000 மதிப்பு வாய்ந்தது. அப்படி மதிப்பு வாய்ந்த ரத்தினங்களை நீங்க பயன்படுத்தும் போதும் அதனுடைய விலை மதிப்பு தெரிஞ்சு நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட், ஒருவர் எப்படி பலரை நினைவு செய்வாங்க அப்படின்னு பாபா கேக்குறது என்ன? அனைத்தையும் விட மிகப்பெரிய தவறு பாபாவை மறக்கிறது தான். என்னை மட்டும் நினைங்கன்னு பாபா கட்டளை இடுறாரு. இதை மறக்க வேண்டாம், நீங்கள் மிகவும் பழைய பிரியதர்ஷினிகள் அப்படின்னு இப்ப பாபா சொல்றாரு. அனைத்து மணப்பெண்களுக்கும் ஒரே ஒரு மணவாளன் தான். அவர்களோ ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து பிரியதர்ஷினி ஆகுறாங்க. இங்கு ஒருவரே பிரியதர்ஷன். அவர் ஒருவர் எத்தனை பிரியதர்ஷினிகளை நினைவு செய்வார்? பலர் ஒருவரை நினைவு செய்வது எளிது. ஒருவர் எப்படி பலரை நினைவு செய்வார்? பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்கிறோம், நீங்கள் எங்களை நினைவு செய்கிறீங்களா அப்படின்லாம் குழந்தைங்க கேக்குறாங்களாம். அட, நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிறதுக்காக என்னை நினைக்கணும். நான் என்ன தூய்மையற்ற நிலையிலையா இருக்கேன்? நினைப்பதற்கு உங்களுடைய வேலைதான் நினைவு செய்யறது. ஏன்னா தூய்மையானவர்களை தூய்மையானவர்களாக மாற வேண்டும். யார் எவ்வளவு நினைக்கிறாங்களோ, நன்றாக சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு தாரணையும் நன்றாக ஆகுது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, இதுதான் காதலன் காதலி சம்பந்தம். நம்ம எல்லாம் காதலிகள், அவர் நம்மளுடைய காதலன். பிரியதர்ஷினி. இப்ப பிரியதர்ஷன் ஒருத்தர் தான். ஆனா பிரியதர்ஷினியான நாம தான் எல்லாரும் பாபாவை நினைக்கணும். ஏன்னா நாம தான் தூய்மையற்றதுல பிரியதர்ஷினிகள் பாபாவுக்கு இருக்காங்க. பாபா கேக்குறாங்க, நான் நீங்க தான் என்ன நினைக்கணும், நான் உங்களெல்லாம் நினைக்கிறேன் செக் பண்ண கூடாது. ஆமா, ஏன்னா நீங்க தான் தூய்மையாகணும் என்னை நினைச்சு. நான் உங்களை நினைச்சு தூய்மையாகி என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் இருக்கவே தூய்மையா தானே இருக்கேன். அதனால நீங்க இப்படி மறக்க கூடாது. யாராவது லவ் பண்றவங்கள மறப்பாங்களா? காதலனா யாராவது காதலி மறப்பாங்களா? அந்த மாதிரி தந்தையை நினைவு செய்ய மாட்டீங்களான்னு கேக்குறாரு. என் கூட உட்காந்து பேச மாட்டீங்களா? என்னைய லவ் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம், பாபா ஒருத்தர் நினைவு செய்வாங்க. இங்க பலரா இருக்காங்கல்ல, எல்லாருமே பாபாவை நினைவு செய்யறாங்க. அப்ப நான் எல்லாரையும் நினைவு செஞ்சுட்டு இருக்கனாலதான் நீங்க கேட்டுட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. உங்களோட வேலை நினைவு இல்ல, பலர் நினைவு செஞ்சாலும் நினைவு செய்யறதே மறந்துடுறீங்கன்னு சொல்றாரு. ஆமா, எப்படி எல்லாம் முரளியில ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட், ஞானம் யோகத்தினால என்ன கிடைக்குது அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, நினைவு யாத்திரை மிகவும் கடினமா இருக்குது. இதுல யுத்தம் நடக்குது. மற்றபடி 84 சக்கரங்களை நீங்கள் மறந்துடுறீங்க என்பதல்ல. இந்த காது தங்க பாத்திரமாக வேண்டும். எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு நன்றாக தாரணை ஆகும். இதில் சக்தி வரும். ஆகையினாலதான் நினைவினுடைய கூர்மை வேண்டும்னு சொல்றாங்க. ஞானத்தினால வருமானம் இருக்குது. நினைவினால அனைத்து சக்திகளும் வரிசை கிரமத்துல கிடைக்குது. வாள்களில் கூட வரிசை கிரமத்தில் கூர்மைக்கு ஏற்ப வித்தியாசம் ஏற்படுகிறது. இதுவோ ஸ்தூல விஷயம். அதுவோ ஸ்தூல விஷயம். முக்கியமான விஷயம் தந்தை ஒருவர் தான் கூறுகிறார், தந்தை நினையுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமா, படிப்பை நீங்க மறக்கறது இல்ல, இந்த 84 பிறவியில் சக்கரத்தை மறக்கறது இல்ல அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. ஆனா தந்தைய நினைவு செய்யறதுலதான் மறந்துடுறீங்க. அதுலதான் மாய கூட யுத்தம் நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப உங்களுடைய காது தங்க பாத்திரமா மாறணும் அப்படிங்கறத சொல்றாரு. இத திருக்குறள் கூட திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு இல்லையா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு. செவிச்செல்வம்னு சொல்லியிருப்பாரு. எல்லா செல்வத்திலயுமே உயர்ந்த செல்வம் இதுதான் செவிங்கிற செல்வமா. அதான் அப்பா இங்கேயும் சொல்றாரு பாருங்க, காது உங்களுக்கு தங்க பாத்திரமா இருக்கணும். கேக்குற விஷயங்களை எல்லாமே தாரணை பண்ணி சேர்த்து வச்சுக்கணும், ஞானத்தின் விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அப்பா. அப்ப அந்த அளவுக்கு தங்க பாத்திரமா நம்ம காதை மாற்றி வைக்கணும். ஞானத்தின் மூலம் வருமானமும் நினைவுனால சக்திகளும் கிடைக்குது. சக்திகளும் வரிசைக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க பாபா. அடுத்தவங்களுக்கு சேவை செய்யும் போது தாரணையும் ஆயிடுது அப்படிங்கிற. அறிவியலாறு சயின்டிஸ்ட்னால மரணத்துக்கான பொருட்கள் எதற்கு சமமாக ஆகிவிடுது அப்படிங்கிறாங்க பாபா. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, உலகத்தின் அழிவிற்காக இந்த ஒரு அணுகுண்டு போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதில் சேனையும் வேண்டாம், கேப்டனும் வேண்டாம். எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொண்டு அணுகுண்டை போடும் அளவுக்கு அணுகுண்டை உருவாக்கி இருக்காங்க.
நீங்க இங்கே அமர்ந்தபடியே ராஜ்யத்தை அடையிறீங்க, அவர்கள் அங்கே அமர்ந்தபடியே அனைத்தையும் விநாசம் செய்துடுறாங்க. உங்களுடைய ஞானம் மற்றும் யோகம் அவர்களுடைய மரணத்திற்கான பொருட்களும் சமமாயிடுது. இதுவும் விளையாட்டு, அனைவரும் நடிகர்கள் தானே அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, நீங்க எப்ப ஞான யோக பயிற்சி தீவிரமா செய்யறீங்களோ அப்ப அவங்களும் உங்களுக்காகவே அழிவுக்கான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அணுகுண்டு பெரிய விமானங்கள் ஏவுகணைகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? எதுக்காக வச்சிருக்காங்க? நீங்க ஞான யோக பயிற்சி செஞ்சு பரிசாவ மாதிரி தூய்மையா இருந்து சம்பூர்ண நிலையை அடைஞ்சிருவீங்க. நீங்க சம்பூர்ண நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகம் விநாசம் ஆகணும் இல்லையா? அதுக்காக அவங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அவங்களும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்க ஸ்தாபனைக்கான ரெடி ஆயிட்டீங்க, சத்தியுகத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களும் விநாசத்துக்கான ரெடி பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க யாருக்காக விநாசம் பண்றாங்க இந்த உலகத்தை? நமக்காக. அதனாலதான் அப்பா சொல்றாரு, இந்த முழு உலக நாடகமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு. எல்லாருமே நமக்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தான் முயற்சி செய்ய முடியாம உட்கார்ந்து இருக்கோம். நம்ம தான் தீவிர முயற்சியாளர்களா மாறி தீவிர முயற்சி செய்யணும். அதான் எல்லாமே சமமா மாறிடும் அப்படிங்கிறாரு இல்லையா? நெக்ஸ்ட் பிரதர், நாம் எதிலிருந்து கோயிலில் அமரும் அளவிற்கு தகுதி அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, பக்தி மார்க்கம் முடிவடைந்ததும் தந்தையை வந்து தன்னை பற்றியும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையை பற்றியும் அறிமுகம் கொடுக்கிறாரு. வீண் விஷயங்களை நீங்கள் கேட்காதீங்க, ஆகையினால கெட்டதை கேட்காதீங்க. இவர்களுடைய சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. முன்பு குரங்கினுடைய சித்திரத்தை செய்தாங்க, இப்போது மனிதர்களுடைய சித்திரத்தை செய்யறாங்க. ஏன்னா முகம் மனிதனை போலவும் நடத்தை குரங்கை போலவும் இருப்பதால் ஒப்பிடுறாங்க. இப்போது நீங்கள் யாருடைய சேனை? சிவத்தந்தையினுடைய சேனை. குரங்கில் இருந்து நீங்கள் கோயிலில் அமரும் அளவிற்கு தகுதி அடைந்து கொண்டிருக்கிறீங்க. எங்கே நடந்த விஷயத்தை எங்கே கொண்டு வந்து விட்டார்கள்? குரங்கு ஏதாவது பாலத்தை கட்ட முடியுமா என்ன? இவை அனைத்தும் வீண் கதைகள் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, முந்தி குரங்கு பொம்மை 3 காமிச்சிருப்பாங்க இல்லையா? கண்ணை மூடி இருக்கும், காதை மூடி இருக்கும், வாயை மூடி இருக்கும், 3 குரங்கு. இந்த பொம்மை இதெல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? இப்ப குரங்கா செய்யாம மனிதர்களே அப்படி 3 குரங்கு பொம்மை மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா மனுஷன் முகம் வந்து மனுஷன் மாதிரி இருக்குது, நடத்தை பூரா குரங்கு மாதிரி இருக்குது. அதுக்கான விஷயமா அப்பா புரிய வைக்கிறது 2 விஷயத்தையும் சொல்லி. ஆனா பாருங்க எந்த விஷயத்தை எங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு. குரங்கு எங்கேயாவது பாலம் கட்டுமா? ஆனா அங்க சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க, குரங்கு பாலம் கட்டும், ராவண ராஜ்யத்தை முடிக்கிறதுக்காக பாலம் கட்டி போய் ராமருடைய படை அங்க ராவணனை அடிச்சதா காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வீண் கதை அப்படிங்கிறத சொல்றாரு அப்பா. ஆனா உண்மையான கதையை தந்தை சொல்றேன் பாருங்க, இது ஸ்தூல விஷயங்கள் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்க மனம் புத்தியில இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், அந்த விகாரங்களின் அடிப்படையில அந்த விகாரங்களை அழிக்கிறீங்க. நீங்க குரங்கு மாதிரி இருந்தீங்க, நீங்க அந்த விகாரங்களுக்கு வசமாயி இப்ப தந்தை உங்களை பூஜைக்குரியவரா மாத்துறேன் தெய்வீக குணங்களை கொடுத்து. அதத்தான் சொல்றாரு அப்பா. அதத்தான் ஆஞ்சநேயரை கோயில்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா? முதல்ல குரங்கு மாதிரி தானே இருந்தாரு ஆஞ்சநேயர், குரங்கு மாதிரி தான் இருந்தாரு. ஆனா கோயில்ல இருக்கும்போது பூஜைக்குரியவரா மாறிட்டாங்க இல்லையா? அத சொல்றாரு அப்பா. நெக்ஸ்ட், சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா என கேட்பவர்களுக்கு நாம் கூறும் பதில் என்ன? எப்போதாவது யாராவது சாஸ்திரங்களை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு கேட்டா, ஆகா சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் அனைவரையும் விட அதிகமா ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு நீங்கள் படிக்க மாட்டீங்க. அரைக்கல்பமாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். சொர்க்கத்துல சாஸ்திரம் பக்தி எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, யாராவது உங்ககிட்ட சாஸ்திரத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம விஷயத்த சொல்றோம் இல்லையா? ஞான விஷயத்த சொல்லும் போது அவங்க கேக்குறாங்க அப்படின்னா அப்ப நாம தான் ஒத்துக்கணும் அவங்க சொல்றத. ஆமா, எங்களை போல சாஸ்திரம் ஞானி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லணும் அவங்கள்ட்ட அப்படின்றாரு. ஏன்னா நாம தான் 63 பிறவி அந்த சாஸ்திரங்களை படிச்சு வந்திருக்கோம். அவங்க எல்லாம் இப்போ 2-3 பிறவி, ஒரு 10-15 பிறவி தான் எடுத்து வந்திருப்பாங்க. அப்ப உங்களை விட அதிகமா படிச்சவங்க நாங்க தான் பெருமையோட சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்பா. அப்பதான் அவங்க விஷயத்த நம்ம கேட்கும் போதுதான் நம்ம விஷயத்த அவங்க கேட்கறதுக்கு காது கொடுப்பாங்க. அதுக்காக யார் இல்லாமல் மற்றவர்கள் ஒளி எழும்பாது அப்படின்னு பாபா கேக்குறாங்க.
எவ்வளவு எளிமையாக பாபா சொல்றாரு. இருப்பினும் தனக்கு சமமாக மாற்ற முடியறதில்ல. குழந்தைகள் பந்தனத்தின் காரணமாக எங்கேயும் செல்ல முடியாது. இதையும் நாடகம்னு சொல்லுவாங்க. வாரத்துல 15 நாட்கள்ல வகுப்பு எடுத்து பிறகு தனக்கு சமமாக மாற்றி கொள்ள வேண்டும். எங்கெங்க பெரிய பெரிய நகரங்கள் தலைநகரங்கள் இருக்குதோ அங்கே சுற்றி வளையம் வந்தால் அவர்களின் ஒளி எழும்பும். பெரிய மனிதர்கள் இல்லாமல் மற்றவர்களின் ஒளி எழும்பாது. சக்தியுடன் சுற்றி வந்தால் பலர் வருவார்கள். பாபாவினுடைய கட்டளை கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சிஸ்டர் சொல்லுங்க மறுபடியும், எனக்கு ஆன்சர் மட்டும். அதான் இது என்னன்னா, இப்ப நம்ம பந்தனத்து காரணமா குழந்தைங்க எங்கேயும் போக முடியாம இருக்குது. அது பாபாவும் தெரிஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க பாபா. அதனால நீங்க வாரத்துல இல்லாட்டினா 15 நாட்கள்ல வகுப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு தனக்கு சமமா மாத்திக்கொள்ளணும். அது பெரிய பெரிய நகரங்கள் தலைநகரங்கள் எல்லாம் நீங்க சுற்றி வளைய வந்தீங்கன்னா அவர்களுடைய ஒளி எழும்பும். பெரிய மனிதர்கள் இல்லாம மற்றவர்களுடைய ஒளி எழும்பாது. பெரிய மனிதர்களுக்கு நீங்க சொல்லி புரிய வைக்கணும். முதல்ல அவங்கள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க பாவம். ஏன்னா அவங்க மூலமாதான் மற்றவர்களுக்கும் ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்குங்கிறாங்க. இப்ப பெரியவங்க எல்லாம் கூட்டு வச்சு சேவை செய்யுங்க. ஏன்னா இப்ப ஒரு ஹையர் ஆபீசர் இருக்காங்க, அவரை நம்ம ஞானம் சொல்லி அவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கீழே வேலை பாக்குறவங்களையும் கிட்டையும் அந்த ஓனர் சொல்லுவார் இல்லையா. இப்போ ஒரு ஓனருக்கு சேவை செஞ்சோம்னா அவங்க கிட்ட வேலை பாக்குற லேபர்ஸுக்கும் அவரே சொல்லுவார் இல்லையா, இந்த மாதிரி விஷயம் இப்படி இப்படி நடக்குது அப்படின்னு. அவர் ஞானத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்னா மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர் மைக்கா மாறிடுவார் இல்லையா, அடுத்தவங்களுக்கும் சேவை செய்யறதுக்கு. அதுக்காக பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம் சேவை செய்யுங்க, நகரங்கள்லாம் சுத்தி வாங்க அப்படிங்கிறாரு. நகரங்கள்லாம் சுத்தி வந்து பெரிய பெரிய மனிதர்களுக்கு எல்லாம் சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். ஏகாந்தவாசி ஆவது என்றால் என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. ஏகாந்தவாசி ஆவது என்றால் ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில நிலைச்சிருப்பது. விரும்பும் பொழுது சக்தி ஸ்திதியில நிலைத்திருந்து உலகத்திற்கு ஒளி மற்றும் சக்தியை கொடுங்க. விரும்பும் பொழுது பரிஸ்தா ஸ்திதியின் மூலம் பிறருக்கும் அவ்யக்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்திடுங்க. ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடமாவது ஒருவேளை இந்த ஸ்திதியில் ஒருமுகமாகி நிலைச்சிருங்க என்றால் சுயத்திற்கும் மற்றும் பிற ஆத்மாக்களுக்கும் மிகுந்த லாபத்தை ஏற்படுத்த முடியும். இதனுடைய பயிற்சி மட்டும் வேணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆமா, நீங்க விதேகியா இருக்கணும். தேகமற்றவரா மாறி நீங்க தந்தையை நினைவு செய்யும் போது, இந்த பயிற்சியை நீங்க செய்யும் போது கூடவே 3 பயிற்சி சொல்லிருக்காருல, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் அந்த ஸ்திதியில இருந்து இந்த மனநிலையில இருக்கணும். கூடவே அவ்யக்த பரிஸ்தாவ ஸ்திதியில இருந்து நீங்க இந்த பயிற்சி எல்லாம் செய்யும் போது உங்களுக்கும் அதன் மூலமா நன்மை ஏற்படுது, மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படுது. இத ஒரு நிமிடமாவது நீங்க அடிக்கடி செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இந்த பயிற்சி மட்டும் அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் மனம் புத்திய ஒருமுகப்படுத்துறதுக்கான விஷயமா இருக்குது. அப்பதான் இந்த சக்திசாலி. ஆமா, அப்பதான் சக்திசாலி பாபா சொல்லுங்க. இல்ல சொல்லிட்டு இருக்காரு. சுயதர்ஷன சக்கரத்தை சொல்லிட்டுங்க, ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கும் நீங்க இந்த நிலையில நிலைச்சிருங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க பாபா. உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சிஸ்டர். அது எப்படின்னா, நம்ம அப்படியே இந்த ஞான பாயிண்ட்ஸ் எதுவுமே யோசிக்காம அந்த 5 சொரூபம் இருக்கு இல்லையா, 5 ரூபம் இருக்கு இல்லையா, ஆத்மா, தேவதையோட ரூபம் ஒண்ணு, மூர்த்தியின் ரூபம் ஒண்ணு, அப்புறம் அந்த பிராமணனுடைய இப்ப நம்ம இருக்கோம் சரீரத்துல பிராமணனா மாறிக்கோம்னா எந்த சரீரத்தின் நினைவு ஒண்ணு, அப்புறம் பரிஸ்தாவா அந்த உடம்பே இல்லாத ஒரு சரீரம். இது 5ஐயும் நம்ம ஞாபகம் வச்சு பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். ஆத்மா பாரு, நான் எந்த இடத்துலயுமே இதா இல்ல பாருங்களேன், ஒரே இடத்துல இல்ல. நானு தேவதையாவும் இருந்திருக்கேன், மூர்த்தியாவும் வழிபட்டு வந்திருக்கேன், இப்ப பிராமணனாவும் மாறிருக்கேன், பரிஸ்தாவும் மாறி இருக்கேன். எல்லாமே என்னுடைய நினைவு சின்னமா இருக்குது அப்படிங்கிறது நமக்கே சந்தோஷமா இருக்கும். அது அதனாலதான் அப்பா அப்படி சொல்றாரு, இந்த ஸ்திதியிலேயே நீங்க நிலைச்சு இருங்க, அப்பதான் உங்களுக்கும் நன்மை இருக்குது. ஏன்னா நானும் இப்படி உயர்ந்தவன். அப்ப நம்ம அந்த ஸ்திதி வரும் இல்லையா, நமக்கு நம்ம உயர்ந்தவர்கள் ராயலான ஸ்திதி வரும் இல்லையா, அப்ப நம்மளை பாக்குறவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபேஸ் இஸ் தி இன்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. நம்ம அகத்துக்குள்ளதானே அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ முகத்துல தெரியும் இல்லையா அதனுடைய குஷி, அதனுடைய அனுபவம்.
பிரம்மா பாபா பார்க்கும்போது கூட நிறைய பேத்துக்கு அந்த சாட்சாத்காரம்லாம் கிடைச்சது இல்லையா? அவர் அந்த நாராயணன் பயிற்சி செஞ்சுட்டே இருந்தாரு, அதனாலதான் அந்த விஷ்ணுவோட காட்சியெல்லாம் அவர் மூலமா கிடைச்சது இல்லையா? அதுக்காகத்தான் அப்ப இந்த பயிற்சி எல்லாம் செய்ய சொல்றாரு. நெக்ஸ்ட், யார் பிரம்மச்சாரி ஆவார்கள் அப்படின்னு பாபா கேக்குறாங்க. யாருடைய ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வார்த்தையில தூய்மையினுடைய அதிர்வலைகள் நிறைஞ்சிருக்குதோ அவர்கள் தான் பிரம்மச்சாரிகள் அப்படிங்கிறாங்க பாபா. அது பிரம்மச்சாரி இல்ல சிஸ்டர், பிரம்மாச்சாரி. பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. பிரம்மச்சாரிகள் என்ன? எண்ணம், வார்த்தை, செயல் மூணுமே சொல்லுவார். எண்ணத்திலயும் தூய்மை இருக்கணும், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லயும் தூய்மை இருக்கணும், நீங்க செய்யக்கூடிய செயல்களும் தூய்மையா இருக்கணும். இந்த மூணு யாருக்கும் தூய்மையா இருக்குமோ அவங்கதான் பிரம்மாச்சாரி. பிரம்மா பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு. ஆனா உலகியல் பிரம்மச்சாரிகள் என்ன செய்யறாங்க? நாங்க திருமணம் செய்துக்கிட மாட்டோம், விகாரத்துல ஈடுபட மாட்டோம், அப்படி மட்டும் இந்த பிராமணர்கள் நீங்க இருந்துடக்கூடாது, இந்த மூணு விஷயத்திலயும் நீங்க கவனம் கொடுக்கணும்ன்றதுக்காக அப்ப சொல்ற அந்த ஸ்லோகன். எண்ணத்திலயும் தூய்மை இருக்கணும், பேசக்கூடிய வார்த்தையிலையும் தூய்மை இருக்கணும், செய்யக்கூடிய செயல்லையும் தூய்மை இருக்கணும். இந்த தூய்மைங்கிறது இனிமைத்தன்மையும் குறிக்கும். எங்க தூய்மை இருக்குமோ அங்க இனிமைத்தன்மை இருக்கும், எங்க இனிமைத்தன்மை இருக்குமோ அங்க தூய்மை இருக்கும். அதனாலதான் அப்பா ஒவ்வொரு முறையிலையும் சொல்லுவாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? அது அந்த தூய்மையினுடைய அடையாளம் தான். ஏன்னா அவர் ஆத்மாவா பாக்குறாரு. பரந்தாமத்துல இருக்கும்போது நம்ம தூய்மையாவும் இருந்தோம், இனிமையாவும் இருந்தோம் இல்லையா? தேவதைகளை கூட எப்படி வர்ணிக்கிறாங்க? ஸ்வீட் ஃபூல்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவாரு. பாக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அறிவு இல்ல, அப்பாவை பத்தின அறிவு இல்ல, அம்மாவை பத்தின அறிவு இல்ல, இருந்தாலும் இனிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அததான் அப்பா சொல்றாங்க. இன்னும் கிருஷ்ணருக்கு கூட மகிமை இருக்குது. இனிமைத்தன்மையை பத்தி வேணா பேசலாம் நம்ம நிறைய. அதரம் மதுரம், நயனம் மதுரம், வதனம் மதுரம், மதுராதிபதியே அகிலமும் மதுரம் அப்படின்னு அவருக்கு கிருஷ்ணருக்கு கூட மகிமை இருக்குது. அவருடைய கண்ணும் இனிமையா இருக்குமா, வார்த்தையும் இனிமையா இருக்குமா, முகமும் இனிமையா இருக்குமா, அவர் வாழக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, உலகம், அகிலமும், அந்த உலகமும் இனிமையானதா இருக்குமா. சொர்க்கம் இனிமையானதானே இருக்கும். அதுக்காக அந்த விஷயம், இவ்வளவு விஷயத்தையும் அப்பா அந்த ஒரு ஸ்லோகம்ல சொல்லி வச்சிருக்காரு. கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சு பிரதர். அப்படியே ஒரு பாத்துருவோம். நம்ம வந்து எதை சோதிக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த நடிப்பை நடிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சோதிச்சு கிளம்புறாங்க. இந்த பழைய செருப்பை கழட்டிட்டு புதிய செருப்பை அடையறதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானம் நினைவுனால நமக்கு 2 வருமானம் கிடைக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அல்ப கால சுகம் வந்து சாஸ்திரங்களை படிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குது அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம வந்திருக்கு. ஈஸ்வரிய கவர்மெண்ட் வந்து குழந்தைங்களா நம்ம வந்து ஈஸ்வரிய கவர்மெண்ட்ல தான் இருக்கிறோங்கிறத நீங்க நினைவு செஞ்சுக்கீங்க. அப்புறம் லட்சுமி நாராயணன் 84 பிறவி கதைகளை வந்து நல்லா படிச்சவங்க கூட சொல்ல முடியாது, அதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஞான சூரிய வம்சத்தினர் அப்படின்னு நம்ம வம்சத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களையும் புத்திசாலி ஆக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யறவங்க தான் அது நம்ம புத்திசாலிக்கான ஆகிறதுக்கான பலனா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க வந்து தங்கள் தர்மத்தை தான் வளர்க்குறாங்க, அவங்கவுங்க தர்மத்தை வந்து வளர்க்கறதுல கவனம் செலுத்துறாங்க. நம்ம பிராமண தர்மத்தை, தெய்வீக தர்மத்தை உருவாக்குறதுக்காக நம்ம வந்து முன்னேற்றத்துக்காக நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. யார் உயர்ந்தவரா மாத்துறாங்களோ அவங்கதான் வந்து மேலான நடிப்பை நடிக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஆத்மாவுல வந்து புத்தி தமோ பிரதானமா ஆயிட்டு இருக்குது நாடகத்தின்படி அப்படின்னு இருக்காங்க பாபா. ஞான யாருக்கிட்ட கூர்மையான புத்தியுடைய குழந்தைங்கள்ட்ட ஞான பொக்கிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபாவிடம் சொத்தை அடைகிறதுதான் ஒரு நொடிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனச்சோர்வும் தண்டனையும் வந்து ஏற்படும் முழுமையான முயற்சி செய்யாதவங்களுக்கு அப்படிங்கிறாங்க பாபா. இங்க வந்து சரீர கொலையெல்லாம் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து சரீரமும் தூய்மையா இருக்கும், அங்க 5 தத்துவங்களும் கூட தூய்மையாகுது சொர்க்கத்துல அப்படின்னு இருக்காங்க. உலகத்தை வென்றவர் விஷ்ணு வம்சத்தினர் என்றாலும் விஷயம் ஒன்றுதான் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த குருமார்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க. நிறைய கவனமான பிரச்சனைகளை அடையிறப்ப குருவெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து நமக்கு எல்லாமே ஒருத்தர் தான்,
ஆசிரியர் தந்தை, ஆசிரியர் குரு எல்லாமே ஈஸ்வரன் தான் அப்படின்னு இருக்காங்க. ஈஸ்வரன் தான் முடிவை பத்தி, ஈஸ்வரனுடைய முடிவை பத்தி ஈஸ்வரன் தான் தெரிவிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஹம்சோ சோகம் அந்த இதை பத்தி அது இதன் பொருளை பத்தி சொல்லியிருக்காங்கல்ல, நாமே அது என்பதன் பொருள் வந்து முற்றிலும் தனியானது அப்படின்னு இருக்காங்க. தர்ம ஸ்தாபகர்கள் வந்து அவங்கவுங்க வரிசையின் கிரமத்தின் நேரத்தின்படி அவங்கவுங்க டயத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. சில முயற்சியெல்லாம் வரிசை கிரமத்தின் முயற்சிங்கெல்லாம் வார்த்தை இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஞானத்தின் வருமானம் வந்து இது ஒவ்வொரு மகா வாக்கியமும் ரத்தினம் வைரத்துக்கு சமமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. நீங்க தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மை ஆகிறதுக்கு நீங்க நினைவு செய்கிறீங்க. அதனாலதான் நீங்க வந்து என்ன நினைக்கணும். நான் வந்து எப்படி எல்லாரையும் நினைக்க முடியும், பலரை வந்து பலரும் என்ன நினைவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்கல்ல, அந்த கருத்து வந்திருக்கு. ஞானம் வருமானம் வந்து ஞானத்தினால வருமானமும் நினைவுனால சக்திகளும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அறிவியலாளர்கள் வந்து மரணத்திற்கான பொருள்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஞானம் யோகத்தினால நம்ம அந்த அமைதி நிலையை அடைஞ்சிருக்கோம். குரங்கிலிருந்து கோயில்ல தகுதி அடையறதுக்கான நம்ம ஆயிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பெரிய மனிதர்கள் இல்லாம சங்குலியெல்லாம் எழுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க பாபா. சாஸ்திரங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்க சாஸ்திரங்கள் படிச்சவங்கள்ட்ட கூட அவங்கள்ட்ட யுக்தியா பேசி அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஏகாந்த வாசியா இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில நிலைச்சிருக்கிறது தான் ஏகாந்த வாசி அப்படிங்கிறாங்க. யாருடைய வார்த்தையில தூய்மையின் அதிர்வலைகள் இருக்குதோ அவங்கதான் பிரம்மாச்சாரி அப்படிங்கிறாங்க பாபா. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.